அல்ஹம்துலில்லாஹ் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபியினா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மத். அல்ஹம்துலில்லாஹ் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வஅலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ அஹ்லி பைத்திஹி வ மன் தபிஅஹு பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். அம்மா பஅத். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எமது இன்றைய இந்த நிகழ்வில் இஸ்லாம் அல்லாத எமது சகோதரிகள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதிலாக சில செய்திகளை பகிர்ந்து கொள்ளலாம் நினைக்கிறேன். அவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளில் மிக முக்கியமான ஒன்றுதான், பல கடவுள்களை வணங்குவதில் என்ன தவறு இருக்கிறது, எல்லாம் கடவுள் தானே என்ற அர்த்தத்தில் நாங்கள் பல கடவுள்களை நம்புகிறோம், வணங்குகிறோம். அந்த கடவுள்களோடு சேர்த்து அல்லாஹ்வையும் வணங்குகிறோம். இதில் என்ன பிழை இருக்கிறது என்று கேட்கக்கூடிய நிறைய சகோதரர்களை நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் இஸ்லாத்தினுடைய அடிப்படை நம்பிக்கை ஒரே இறைவன்தான், பல கடவுள் கொள்கை இஸ்லாத்திலே கிடையாது என்பதை தெரிந்ததனால் அவர்கள் இந்த கேள்வியை கேட்கிறார்கள். அப்போ இதற்கு நாங்கள் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய பதிலை, இறைவனே தன்னை பற்றி தன்னுடைய அந்த இறைத்தன்மையை குர்ஆனில் பல இடங்களில் கூறியிருக்கிறான். இறைத்தன்மை பல பேருக்கு இருக்க முடியாது, இறைவன் என்று சொல்லக்கூடியவன் ஒருவன் தான். உங்களுடையவும் உங்களுக்கு முன் சென்றவர்களுடையவும் இறைவன் ஒருவன் தான். இலாஹுக்கும் இலாஹுன் வாஹித், உங்களுடைய கடவுள் வணங்க தகுதியானவர் ஒருவன் தான் என்பதை குர்ஆனில் பல இடங்களில் சொல்கிறான். அது முஸ்லீம்களுடைய அடிப்படை கொள்கை என்பதை யாராலும் மறுக்க முடியாது. அப்போ பல கடவுள் இருந்தால், பல தெய்வங்கள் இருந்தால் அதனால் என்ன விபரீதம் ஏற்படும் என்றால், இறைவனே அல் குர்ஆனில் 21வது அத்தியாயத்தில் 22வது வசனத்திலே சொல்கின்ற பொழுது, லவ்கான ஃபீஹிமா ஆலிஹத்துன் இல்லல்லாஹ் லஃபஸததா ஃபசுப்ஹானல்லாஹி ரப்பில் அர்ஷி அம்மா யசிஃபூன். இந்த வானம் பூமியிலே பல கடவுள்கள் இருந்திருந்தால், அல்லாவை தவிர வணங்க தகுதியான ஒரே ஒரு இறைவன் அல்லாஹ் என்பவனை தவிர இந்த வானம் பூமியை நிர்வகிப்பதில் படைப்பதில் பல தெய்வங்கள் கடவுள்கள் இருந்திருந்தால் லஃபஸததா, இந்த வானமும் பூமியும் குழப்பத்துக்கு உள்ளாக இருக்கும், ஒரு குழப்ப நிலையிலே இருக்கும். ஃபசுப்ஹான் அல்லாஹ், அந்த இறைவன் தூய்மையானவன். ரப்பில் அர்ஷ் அம்மா யசிஃபூன், அவர்கள் வர்ணிப்பதை போல அர்ஷுடைய அவனுடைய அந்த சிம்மாசன அந்த அர்ஷுக்கு சொந்தக்காரனான அந்த இறைவன் தூய்மையானவன். எனவே இந்த வானம் பூமிக்கு பல கடவுள்கள் இருந்திருந்தால், பல தெய்வங்கள் வணங்கப்பட தகுதியாக இருந்திருந்தால் அவைகள் சீர்குலைந்து சின்னாபின்னமாக இருக்கும் என்ற கருத்தை இறைவனே சொல்கிறான். அப்போ இது சாதாரணமாக விளங்குவதற்காக, சாதாரணமாக அதனுடைய விபரீதத்தை உணர்த்துவதற்காக இறைவன் சொல்லக்கூடிய அந்த செய்தி. இதை நாங்கள் கூடுதலாக சிந்தித்தாலே எங்களாலும் புரிந்து கொள்ளலாம். ஒரு நாட்டுக்கு பல தலைவர்கள் என்று சொல்வதை விட நாட்டை ஆளக்கூடிய ஆட்சியாளர்கள் பலர் இருந்தால் நாடு சின்னாபின்னமாகிவிடும். நாட்டில் பல குழப்பங்கள் வரும். எங்களுக்கு தெரியும், ஒரு தலைவரை தான், ஒரு ஜனாதிபதி நாட்டு தலைவரை தான் தெரிவு செய்வாங்க. ஒவ்வொரு கட்சியில் உள்ள எல்லாரையுமே நாட்டு ஜனாதிபதி என்ற பவரை கொடுக்க மாட்டாங்க. பல கட்சிகள் இருக்கலாம், பல தலைவர்கள் இருக்கலாம். ஆனால் ஆட்சி அதிகாரம் என்று வருகின்ற பொழுது ஒருவருடைய தலைமையில்தான் பொதுவாக இந்த உலகத்திலே இயங்குவதை பார்க்கிறோம். அது உலக உதாரணம்.
இந்த உதாரணம் இறைவனை நிரூபிப்பதற்கு இந்த உதாரணம் முஸ்லீம்களுக்கு தேவையில்லை. முஸ்லீம்கள் இறைவனை தூய்மையாக மனித இந்த உதாரணங்களுக்கு அப்பாற்பட்டவன். ஆனாலும் புரிந்து கொள்வதற்காக இந்த உதாரணத்தை சொன்னால், சாதாரணமாக இந்த உலக விவகாரங்களே அப்படி இருக்கின்ற பொழுது, இந்த வானம் பூமியை நிர்வகிப்பதற்கு பல கடவுள்கள் இருந்திருந்தால், 339 கோடி தேவர்கள் இருந்திருந்தால், இந்த வானம் பூமியுடைய நிர்வாகம் என்ன மாதிரி இருந்திருக்கும் என்பதை சிந்திப்பதற்கான ஒரு இறைவனுடைய ஒரு வசனமாக இதை எங்களால் பார்க்கலாம். இதை சிந்தித்தாலே நாங்கள் புரிந்து கொள்ளலாம், பல கடவுள் சாத்தியமற்றது. பல கடவுள் கொள்கை என்பது உலக நிர்வாகத்துக்கும் உலகத்தை ஒழுங்குற இறைவனால் நிர்வகிப்பதற்கு பல கடவுள் பொருத்தமற்றது, சாத்தியமில்லை என்பதை புரிந்து கொள்ளலாம். இதைத்தான் இந்த வசனம் எங்களுக்கு மிக தெளிவாக சொல்கிறது. இறைவன் கேட்கிறான், அதற்கு முன்னுள்ள வசனத்தில், அமித்தஹது ஆலிஹத்தன் மினல் அர்தி, பூமியிலிருந்து பல தெய்வங்களை மனித கடவுள்களாக இவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். ஹும் யுன்ஷிரூன், அவர்கள் மரணித்ததன் பின்னால் அவர்களால் எழுப்ப முடியுமான்னு இறைவன் கேட்குறான். அப்போ நீங்கள் கடவுளாக எடுத்து இருக்கிறீங்க, அது இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணித்தவர்களை கூட நீங்கள் கடவுள்களாக எடுத்து உருவம் அமைத்து வணங்குறீங்க. அவர்களால் மரணித்தவர்களை எழுப்ப முடியுமா என்று இறைவன் கேட்குறான். அது மாதிரி குர்ஆனில் பல இடங்களில் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு உணவளித்தது யார், அவர்களுக்கு நீர் கொடுத்தது யார், அவர்களை படைத்தது யார் என்று அல்லாஹ் கேள்வி எழுப்பி, இதை நீங்கள் வணங்குவதற்கு தகுதியாக சில கடவுள்களை உருவாக்கி இருக்கிறீர்களே, அவர்களால் படைக்க முடியுமா, கொண்டு வர முடியுமா, அவர்களால் ஒரு எறும்பைக்கு கூட உயிர் கொடுக்க முடியுமா என்றெல்லாம் இறைவனுடைய அந்த கேள்விகள் இருப்பதை எங்களால் பார்க்க முடியும். உண்மையும் தான், இங்கே சொல்லக்கூடிய எவராலும் ஒரு படைப்புக்கு உயிர் கொடுக்க முடியாது. எவ்வளவுதான் கண்டுபிடிப்புகள் வந்தாலும் ஒன்றுக்கு உயிர் கொடுக்கக்கூடிய அல்லது உயிரை பறிக்கக்கூடிய அந்த ஆற்றல் யாருக்குமே கிடையாது. அதில் எல்லோரும் தெளிவாக இருக்கிறோம். அப்படி என்றால் இறைவன் ஒருவன் தான், அவனுடைய அந்த பலமும் சக்தியும் தான் இந்த உலகத்தை ஆண்டு கொண்டு இருக்கிறது. அவனுடைய வல்லமையும் அவனுடைய கண்ணியமும் அவனுடைய ஆட்சியும் தான் இந்த உலகத்தை ஆளுகிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கான ஒரு அடிப்படையாகத்தான் இந்த சூரத்துல் அன்பியா என்று சொல்லக்கூடிய 21வது அத்தியாயம், அதிலே வரக்கூடிய 22வது வசனம், லவ்கான ஃபீஹிமா ஆலிஹத்துன் இல்லல்லாஹ் லஃபஸததா, இந்த வானம் பூமியிலே அல்லாஹ் அல்லாத வேற கடவுள்கள் இருந்திருந்தால் அவை சரியாக நிர்வகிக்கப்படாமல் சீர்குலைந்து போய் அழிந்து போயிருக்கும் என்பதை இறைவன் சொல்கிறான். எனவே பல கடவுள் என்பது சாத்தியமற்றது. ஒரு கடவுள் தான், ஒரே இறைவன் தான் எம் அனைவருக்குமான கடவுள் என்பதை இந்த வசனம் எங்களுக்கு உணர்த்துகிறது. ஏக இறைவன் அல்லாஹ் நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக. அந்த ஏக இறைவனை வணங்கி வழிபட எம் அனைவருக்கும் துணை புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.